friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி Taiwanese Castella cake. So இந்த கேக்கை எப்படி பண்ணனும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 எக் ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கோங்க. அதில இருந்து ஒயிட்டையும் யாக்கையும் தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இத ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 ல இருந்து 12 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இத பீட் பண்ண போறோம். இத நல்லா பீட் பண்ணனும். இந்த மாதிரி அந்த க்ரீம் நம்ம ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். இதில் நான் ஃபஸ்ட்டு 1 கப், அப்புறம் அந்த 1 கப்பில் 75% திருப்பியும் சுகர் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் 2 கப் ஃப்ளோருக்கு நான் 1.75 கப்ஸ் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 2:2 போட்டுக்கலாம், இல்லை 2:1 1.5 கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஷியோவுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம திருப்பி இதை ஒரு 10 to 12 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம திருப்பி நல்லா வெயிட் பண்ண போகிறோம். அதனால ஒரு ரிச் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம இந்த க்ரீமை எடுத்து 8 போட முடியுது அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்மளோட பர்ஃபெக்ஷன் செக் பண்ணுறதுக்கான லெவல். இப்போது நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே நம்ம மீதி வச்சுருந்த எக் யாக்ஸையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ஒரு 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இதில் 1.25 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறேன். கூடவே அதே ரேஷியோவில் பட்டரையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மில்க் எந்த ரேஷியோவில் எடுக்கிறீங்களோ அதே ரேஷியோவில் தான் பட்டரை எடுத்துக்கணும். ஸோ 2.5 கப்ஸ் ஃப்ளோருக்கு 1.25 கப் அளவுக்கு மில்க்கையும் பட்டரும் ஆட் பண்ணலாம். நம்ம இந்த மில்க் ஆட் பண்ணும்போது கொதிக்கக்கூடாது, நல்லா ஹீட் ஆகணும். அந்த பட்டர் மெல்ட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம பட்டரும் மில்க்கும் நல்லாவே மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நம்மளோட பேட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா. திருப்பியும் நம்ம பீட்டரை யூஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நம்ம இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண பால் பட்டர் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க மிக்ஸ்சர் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் திருப்பியும் பீட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளோரை 2 பேட்சாக ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சை ஃபஸ்ட்டு சீவ் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
செகண்ட் பேட்ச்சில் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா சீவ் பண்ணி இது கூட திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஃபைனலாக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பேட்டர் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டிசைட் மோடில் இந்த பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே பேனை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கேக்கில் போட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ட்ரே எடுத்துகிட்டு இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம தண்ணினா இந்த ட்ரே வந்து ஃபுல்லாக வாட்டரில் கவர் ஆகிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் ஒரு பேஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பேஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கேக்கை வச்சு நம்ம ஓவனுக்குள்ளே வைக்க போகிறோம். ஓவன் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி நான் வந்து இந்த கேக்கை வந்து ஒரு 60 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம கேக்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கேக்கோட டெக்ஸ்சர் பாருங்கள் அண்ட் சாஃப்ட்னஸ் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக்கை நான் வந்து ஸ்ட்ராபெரி சாஸ் கூட நான் சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and don't forget to subscribe to Maltese cooking series. Thanks for watching.